ஒரு மாவட்ட செயலாளர் அவருடைய நேரடியா மிரட்டுறாராம். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன்னு ஒரு சட்டமன்றத்தில் உட்கார வைக்கலாமா ஓன்னு கத்துறாருங்களாம். பேசுனது வீடியோ கூட நான் உங்களுக்கு கேட்டீங்கன்னா நான் எடுத்து போடுறேன். உலக அறிவாளிகளே வணக்கம். அதிமுக 3வது இடம் 4வது இடம் வரும் என்று 8-9 மாதத்துக்கு முன்னாடியே நம் பதிவுகளை பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது அதிமுக எம்ஜிஆருடைய அதிமுக இல்ல, ஜெயலலிதாவோட அதிமுக இல்ல, எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக. அதனால் அந்த கட்சி அந்த மாதிரி நிலைமையில போயிட்டு அவர் இன்னைக்கு மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். தொடர்ந்து தோல்வி, நைட்ல தூங்க மாட்டேன்றாருங்களாம், ஓன்னு கத்துறாருங்களாம். அவருடைய நெருங்கியமான ஒரு வட்டாரங்கள் நமக்கு கொடுத்த தகவல் இது. தனியா மருத்துவ பரிசோதனை எல்லாம் வேற நடக்கிறதா ஒரு தகவல். இந்த நிலையில ஒரு மாவட்ட செயலாளர் அவருடைய நேரடியா மிரட்டுறாராம். சுமார் 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் எடப்பாடியோட சொத்து அந்த மாவட்ட செயலாளர் கிட்ட பினாமி சொத்துல இருக்கு. அவருடைய நெருங்கியமான ஒரு வட்டாரங்கள் நமக்கு கொடுத்த தகவல் இது. யார் வேணாலும் போய் அந்த மாவட்ட செயலாளர் மிரட்டின உடனே 800 கோடி 700 கோடி கொடுக்கிறாராம். இடி உங்களுக்கு தான் நான் சொல்றேன், அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர் அவர் மாவட்ட செயலாளர். ஆரம்பத்தில் சாதாரணமா ஒரு சின்ன தொழில் செஞ்சிருந்தவர், இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டார். சரி, உட்கட்சி விவகாரத்தில் நம்ம என்ன தலையிடுறது, அங்க கிடைக்கக்கூடிய தகவலை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்றேன். இன்றைய சூழ்நிலை அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளார். சாதாரண அதிமுக தொண்டர்களை நாம கேட்கும் போது ரொம்ப சோகத்துல இருக்கிறாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது நிமிர்ந்து இருந்தாங்க, நடந்தால் ராஜ நடை. இன்னைக்கு சோர்ந்து போயிட்டாங்க. ஏன் சுருக்கமா சொல்ல போனா நரகாசுரன்னே சொல்றாங்க. அவர் என்னைக்கு ஒழிறாரோ அன்னைக்கு தாங்க எங்களுக்கு தீபாவளி, அன்னைக்கு தாங்க நாங்க கரை வெட்டி கட்டுவோம். இதை நான் சொல்லல, அதிமுக தொண்டர்கள் பேசினது வீடியோ கூட நான் உங்களுக்கு கேட்டீங்கன்னா நான் எடுத்து போடுறேன். அவங்க பேசின ஆடியோவும் நான் எடுத்துட்டு போடுறேன். நரகாசுரன்றாங்க. நரகாசுரனை கிருஷ்ணர் அடிச்சு தொட்டு தான் தீபாவளி கொண்டாடினாங்க. அது போலயா என்னன்னு தெரியல இவங்களுடைய நிலைமை. நாங்க நரகாசுரனுக்காவது தீபாவளின்னு ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க, இந்த நரகாசுரனுக்கு என்ன கொண்டாடுறதுன்னு தெரியல. ஆனா முக்கியமான வட்டாரங்கள்ல கேட்கும்போது அவர் முழுக்க முழுக்க மனநிலை பாதிக்கப்பட்டார். அவர் முகம் எல்லாம் பாருங்க, இப்ப மந்திரிச்சு கையில பாத்தீங்கன்னா கலர் கலரா கயிறு கட்டுறார். இவர் திராவிட கட்சி, இதை நான் சொல்லல, பெரியார் தலைமையிலிருந்து இயங்கக்கூடிய பெரியார் அண்ணாதுரை இவங்கெல்லாம் வந்த ஒரு கட்சி. திராவிட பாரம்பரியத்தில் அதிமுக. கலர் கலரா மந்திரம், காளியம்மா பூஜை பண்றாரு, அந்த பூஜை பண்றாரு. சுத்தமா இன்னைக்கு அவர் மென்டலி அன்ஃபிட் ஆயிட்டார். அதான் முக்கியமான ஒரு தகவல், மேட்டூர்ல இருந்து கூடி நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இன்னைக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன்னு ஒரு சட்டமன்றத்தில் உட்கார வைக்கலாமா அப்படின்னு சில பேர் அங்க அந்த கட்சிக்காரங்களே இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க. அந்த நிலைமையில இருக்கு அதிமுக. 3-4 நாம் 8 மாசத்துக்கு முன்னாடியே கணிச்சு சொன்னது. இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அதிமுக தொண்டர்கள்லாம் எந்திரிச்சு இவரை வெளியில விரட்டுவாங்க. அதுதான் நரகாசுரன். எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளர் பதவியிலிருந்து விலகக்கூடிய நாள் தான் உங்களுக்கு ஒரு தீபாவளி நாள் மாதிரின்னு சொல்றாங்க மக்கள். அந்த கட்சியினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.